காலநிலைக்கு சாமர்த்தியமான விவசாயம். மனிதன் விவசாய வாழ்க்கை முறைக்கு தன்னை வழக்கப்படுத்திக் கொண்டமை மனித நாகரிக வளர்ச்சியின் ஒரு திருப்பு முனையாகும். காலத்தோடு பருவநிலை மாற்றங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலான விவசாய முறையொன்றுக்கு தன்னை வழக்கப்படுத்திக் கொண்டான். பருவ மழையினை அடிப்படையாக கொண்டு சிறு மற்றும் பெரும் போகங்களுக்கு வழக்கப்படுத்திக் கொண்டதும் அதனால்தான். அந்நிலையில் தட்பவெப்ப நிலைக்கு இசைந்து அதற்கு அமைவான வழிமுறைகளை கையாண்டு அவன் வெற்றி கண்டான். ஆனாலும் நவீன மனித நாகரிகம் முகம் கொடுக்கும் பெரும் சவாலான காலநிலை சீர்கேடுகள் விவசாயத்துறை மற்றும் அதை சார்ந்திருக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறது. பருவநிலை மாற்றங்களால் ஆன காலநிலை மாற்றங்களுக்கு இசைந்து செயற்படுவதற்கு ஏற்கனவே கையாளப்பட்டு வந்த வழிமுறைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதுள்ளது. காலநிலை மாற்றங்களிலான தாக்கங்களின் தீவிரம் மற்றும் தளம்பல்கள் அதிகரித்து செல்வதால் அவற்றுக்கு உரிய வகையில் முகம் கொடுக்க கால எல்லை போதாதிருப்பதும் மற்றுமொரு சவாலாகும். காலநிலை மாற்றங்களுக்கு தாக்கம் செலுத்தும் பூகோள நடைமுறைகளை நேரடியாக கட்டுப்படுத்த எமக்கிருக்கும் வாய்ப்புகளும் மிக குறைவாகும். அதனால் காலநிலை மாற்றங்களுக்கு இசைந்து செல்லுதலே எம்மை போன்ற நாடுகளுக்கு மிக பொருத்தமானதாகும். அதனாலேயே காலநிலை மாற்றங்களுக்கு இசைந்து செல்லும் விவசாய வழிமுறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதற்கான தீர்வாக விவசாயத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காலநிலை நிகழ்திறன் விவசாயம் மூலம் உற்பத்தி திறனை உயர்த்தவும் இசைந்து செல்லும் இயலுமையை அதிகரிக்கவும் எதிர்பார்த்த போதிலும் பசுமை வாயு மாசடைவுகள் தொடர்பில் அதில் கவனம் செலுத்தப்படவில்லை. இப்படிப்பட்ட பின்னணியில் காலநிலைக்கு சாமர்த்தியமான முறையொன்றிற்கான அவசியம் எழுந்துள்ளதால் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், இசைந்து செல்லும் திறனை அதிகரித்தல் மற்றும் பசுமை வாயு மாசடைவுகளை குறைத்தல் ஆகிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலநிலைக்கு சாமர்த்தியமான விவசாயம் கட்டியெழுப்பப்படுகிறது. இது முற்றுமுழுதாக புதிதல்ல. இது மனிதனுக்குள் இதுவரை காலமும் இருந்த அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றை மிகச் சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்துவதாகும். மேலும் இது தனிப்பட்டதோ பேரம் பேசப்படுவதாகவோ தயாரிப்பாகவோ கிடையாது. சமூகத்துக்குள் பாரம்பரியமாக விளங்கி வரும் இசைந்து செல்லும் வழிமுறைகளை அடையாளம் கண்டு மேம்படுத்தி உரிய வகையில் திட்டமிட்டு நவீன சமூக பொருளாதார முறைமைகளுடன் பொருந்தச் செய்தல் இதன் மூலம் நிகழும். அதேபோல இந்த விவசாயத்துறையை திட்டமிட உபயோகிக்கப்படும் அணுகுமுறைகளானவை வழிகாட்டிகள் மற்றும் பொறிமுறைகளை கொண்டதாகும். காலநிலைக்கு சாமர்த்தியமான விவசாயமானது உண்மையில் காலநிலை மாற்றங்களுக்கு மத்தியில் விவசாயத்துறை முகம் கொடுக்கும் சவால்களுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வாகும்.